அலெக்சாண்டர் வந்து அவங்க உங்களுக்கு அலெக்சாண்டர் பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நெறைய அரசாங்கங்கள் எல்லாம் வந்து போரிட்டு கைப்பற்றிட்டே வராரு. அப்படி வந்துட்டே இருக்கிறப்ப, அவருக்கு வந்து ஒரு சூழ்நிலையில வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அப்ப என்ன பண்றாரு, அவருக்கு வந்து அவருடைய அம்மாவ பார்க்கணுங்கிற ஆசை வந்துருது. ஸோ இறக்க போறோம், நம்மளுடைய அம்மாவ பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருது. ஸோ அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து அம் அ அவர் ஊருக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி திரும்ப போயிட்டு இருக்கிறப்ப, ஒரு இடத்துல வந்து அவருக்கு ரொம்ப சிக்காயிருது. உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாம போயிருது. இதுக்கு மேல இனிமே வந்து அவரால வந்து தெரிஞ்சு போயிருச்சு. இனிமே வந்து நான் இதுக்கு மேல வந்து என்னால வந்து டிராவல் பண்ண முடியாது. அ என்னுடைய என்னுடைய இறுதி காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்றாரு, அவருடைய தளபதிகள்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, "இது மாரி வந்து நான் வந்து இந்த உலகத்த விட்டு போறேன். கூடிய சீக்கிரம் போறேன். எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குது. அத வந்து கண்டிப்பா வந்து நிறைவேற்றி வைங்க" அப்படிங்கிறாரு. உடனே தளபதிகள்லாம் வந்து கண்ல நீர் வழிய வந்து அவர்ட்ட வந்து சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஆசை என்னங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அ அலெக்சாண்டர் சொல்றாரு, "என்னுடைய ஆசை என்னன்னா, நான் இறந்த உடனே என்னுடைய சவப்பெட்டிய வந்து மருத்துவர்கள் தூக்கிட்டு போணும்" அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சிந்திச்சுட்டு, என்னோட 2வது ஆசை என்னன்னா, அப்படி தூக்கிட்டு போறப்ப, அந்த பாதை எல்லாமே வந்து தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள் இதால வந்து நிரப்பப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே அவர ஆசுவாசப்படுத்திக்கிட்டு 3வது ஆசைய சொல்றாரு. 3வது ஆசை என்னன்னா, என்ன புதைக்கிறப்ப என்னுடைய கை வந்து சவப்பெட்டிக்கு வெளியில இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே அந்த தளபதிகளுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஆசைகளா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா அவருக்கு வந்து பயம். அவர்ட்ட கேட்கறதுக்கு வந்து என்ன ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பயம். அப்ப வந்து அலெக்சாண்டருக்கு வந்து அவருக்கு விருப்பமான தளபதி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து அலெக்சாண்டர் வந்து ரொம்ப குளோஸா பழகுவாரு. அப்ப வந்து அலெக்சாண்டர்ட்ட அவர் கேட்கிறாரு இது மாரி, அரசே கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன ஆசைகள கண்டிப்பா நிறைவேத்துறோம். ஆனா வந்து இந்த ஆசைகளுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்கள வந்து சொல்லி கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? தெளிவுபடுத்த முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அலெக்சாண்டர் வந்து ஒரு ஆழ்ந்த மூச்ச விட்டுட்டு யோசிச்சு சொல்றாரு. இது மாரி நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு 3 அடிப்படையான விஷயங்கள சொல்லிட்டு போக விரும்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் மொத விஷயம் என்னன்னா, ஏன் வந்து மருத்துவர்கள வந்து என்னுடைய சவப்பெட்டி தூக்கிட்டு போக சொல்றேன் அப்படின்னா, இந்த மருத்துவர்கள் வந்து சக்தியற்றவர்கள். இவர்களால வந்து கண்டிப்பா வந்து ஒரு மனிதன வந்து இறப்பு அப்படிங்கிறத வந்து காப்பாத்த முடியாது. அதனால வந்து அதனால தான் வந்து மருத்துவர்கள வந்து என்னுடைய சவப்பெட்டிய தூக்கிட்டு போக சொல்றேன். 2வது எதனால வந்து நான் வந்து தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த நகைகள வந்து என்னுடைய சவப்பெட்டி போற வழியில போட சொல்றேன் அப்படின்னா, நான் என் வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரி தங்கம், வெள்ளி, வைரம், பட்டம், பதவி இதுக்காகவே வந்து என்னுடைய வாழ்க்கைய வந்து நான் செலவழிச்சுட்டேன். கடைசில இப்ப நான் இறக்குற நேரத்துல வந்து யோசிச்சு பார்க்குறப்ப, நான் என்னுடைய வாழ்க்கைய வந்து சரியா வாழாம வுட்டேன். ஒரு நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழாம வுட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங் வருது. இதெல்லாம் வந்து இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு பட்டம், பதவி, செல்வம் இதெல்லாம் சேர்த்தும், கடைசில வந்து இது வந்து எதுவுமே என் கூட வரப்போறது கிடையாது. அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த 2வது ஆசை அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து 3வது ஆசை வந்து என்னன்னா, என்னோட கைய வந்து எதுக்கு வந்து சவப்பெட்டிக்கு வெளியில வைக்க சொல்றேன் அப்படின்னா, நான் வர்றப்ப வெறுங்கையோட வந்தேன். இப்ப போறப்ப வெறுங்கையோட போறேன். அப்படிங்கிறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காக தான் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த தற்பெருமை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. நம்ம வந்து வர்றப்ப ஒண்ணும் இல்லாம வர்றோம். போறப்ப ஒண்ணும் இல்லாம போறோம். நம்மளுடைய வீடு பெருசா இருக்கலாம். நம்மளுடைய கார் பெரிய மாடலா இருக்கலாம். நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நெறைய பணம் இருக்கலாம். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே அந்த புதைக்கிற இடங்கிறது ஒரு 5 அடி, 5 1/2 அடி, 6 அடி அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த உண்மைய நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம வந்து தற்பெருமை இல்லாம நம்ம வந்து அ அ பணிவோட இருக்கலாம். சரிங்களா?